இப்ப கவர்மெண்ட்ல வந்து ஸ்கேம் பண்றவங்க எப்படி பண்ணுவாங்க? டெண்டர் எடுக்கிறவங்க. இப்ப வந்து ஒரு 100 மூட்டை சிமெண்ட் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு 70 மூட்டை சிமெண்ட் போட்டு, மீதி ஒரு 10 மூட்டை சிமெண்ட்டுக்கு எம்சாண்ட் கொஞ்சம் மண்ணு வாங்கி கலந்து ஏமாத்துனாங்கன்னா, அது ஒரு ஸ்கேமு. எது எதுக்கெல்லாம் ஸ்கேம் பண்ண முடியுமோ, நம்ம ஊர் மட்டும் இல்ல. கர்நாடகாலயும் யோசிச்சு அந்த மாரி பண்ணியிருக்கிறாங்க. கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அலன் சட்டசபை தொகுதி. இப்ப நம்ம ஊர்ல எப்படி ஏற்காடு ஒரு தொகுதியோ, ஊட்டி உதகை ஒரு தொகுதியோ, அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அலந்த் அப்படிங்கிறது அந்த கர்நாடகாவுல ஒரு தொகுதி. அந்த தொகுதியில இருக்கக்கூடிய 6018 டூப்ளிகேட் வோட்டர்ஸ் ஓகேங்களா? போலி வாக்காளர்கள நீக்கியிருக்கிறாங்க. எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிச்சிருக்கிறாங்க? ஒவ்வொரு 6018 பேரையும் கிட்டத்தட்ட டிசம்பர் மாசம் 2022 இருந்து பிப்ரவரி மாசம் 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மாசத்துல வந்து 6018 பேர நீக்கியிருக்கிறாங்க. அதாவது சராசரியா ஒரு 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 மாசத்துக்கு 30 நாளுக்குள்ளாடி 2006 பேரு. ஓகேங்களா? அப்டின்னா ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு 70 பேர் நீக்கியிருக்கிறாங்க. காலையில வந்துட்டு நைட்டுக்குள்ளாடி சாயங்காலத்துக்குள்ளாடி அந்த 8 மணி நேர டியூட்டிக்குள்ளாடி 70 பேர் நீக்கியிருக்கிறாங்க. தொலைவி கண்டுபிடிச்சு. அப்படி அவங்க நீக்குனதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் நீக்கியிருக்கிறாங்கல்ல, அதுல சம்மந்தப்பட்டவங்கலாம் இல்ல எனக்கு வந்து வாக்காளர்கள இருந்து நீக்கிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. என்ன சரி பண்ணி குடுங்கன்னு சொல்லி நெறைய பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணவும், ஒரு கட்டத்துல மேல என்ன பண்ணிக்கிறாங்க, இதுல என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை ஆணையம் அப்படிங்கிறத அமைச்சிருக்கிறாங்க. இது அப்படி அமைச்சு விசாரிச்சு பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்குது. என்ன தெரிய வந்திருக்குதுன்னா, அத நீக்குனான்ல ஒரு ஆளு, கம்ப்யூட்டர் வேலை செஞ்சான்ல அந்த ஆளுக்கு ஒவ்வொரு ஆள நீக்கறதுக்கும் சராசரியா ரூ. 80 காசு குடுத்துருக்காங்க. வார சம்பளம் கிடையாது, மாச சம்பளம் கிடையாது. கான்ட்ராக்ட்டா விட்டாங்க. எது எதுக்கு கான்ட்ராக்ட் விடணுமோ அதெல்லாம் விடமாட்டாங்க. இதுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் விடுவாங்க. ஒரு ஆள் பேர தொலைவி கண்டுபிடிச்சு அத டெலீட் பண்ணி அவங்க ஓட்ட கேன்சல் பண்றதுக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 80 குடுத்துருக்காங்க. 3 மாசத்துல அந்த ஆளுக்கு குடுத்த சம்பளத்துல வந்த ஸ்கேம் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா, சராசரியா 6018 பேரு. ஓகேங்களா? 6018 பேருக்கு நம்ம கணக்கு போட்டோம்னா, 6018 பேரு பெருக்கல் ரூ. 80 குடுத்தாங்கன்னா, 4,81,440 குடுத்துருக்காங்க. ஓகே. 4,81,440. இந்த ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எதிர்க்கட்சியில இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணவும், அத விசாரிச்சு பார்க்கும்பொழுது தெரிய வந்திருக்குது. சராசரியா ஒரு கவர்மெண்ட் டீச்சருக்கு எவ்வளோ பிரைவேட்ல சம்பளம் குடுக்குறாங்க? ஒரு பிரைவேட் நெட் சென்டர் வச்சிருக்க ஆளுக்கு எவ்வளோ சம்பளம்? இதே கவர்மெண்ட்ல துப்புரவு பணியாளர்களா இருந்து எவ்வளோ கழிவுகள் அள்ளுறாங்க? அவிங்களுக்கு எவ்வளோ சம்பளம் குடுக்குறீங்க? அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, உங்களுக்கு ஆகாதவங்களுடைய ஓட்டெல்லாம் கேன்சல் பண்றதுக்கு ரூ. 4,81,440 அத அங்க வேலை செஞ்ச கணினி கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்ச ஆளுக்கு மட்டும் குடுத்துருக்கிறீங்க. அப்படின்னு சொல்லி கணக்கு காமிச்சு பணத்த எடுத்திருக்கிறீங்க. இந்த பணம் என்ன உனக்கு முழுசா குடுத்துருப்பீங்கன்னு சொல்லி உறுதி இருக்குதா? இல்லைனாலே ஒரு சாதாரணமா ஒரு பில்லு போட்டு தான் பணத்த எடுத்து தான் நீங்க செலவு பண்றீங்களே. லெமன் பக்காடி இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள நீங்க பண்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது, இந்த அரசியல்வாதிங்க திருந்தியே ஆவணும்.